Hi guys, welcome to Easy Solutions. நான் நல்லா இருக்கேன், நீங்கள் எல்லாருமே நல்லா இருக்கீங்கன்னு நான் நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோவில் புதுசாக நம்ம வந்து என்ன ஹிந்தி வார்த்தைகள் கற்றுக்க போகிறோம் அப்படின்றத வந்து நீங்கள் கெஸ் பண்ணிகிட்டே இருங்க. அதுக்கு முன்னாடி ஒரு சின்னதான ஒரு ஃபேக்டை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். அந்த ஃபேக்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிரிக்கெட் ரிலேட்டடான ஒரு ஃபேக்ட் தாங்க. ஸோ இது வந்து என்னென்னா உலகத்துலேயே மிகப்பெரிய கிரிக்கெட் கிரவுண்ட் எங்கே இருக்குது அப்படின்னு ஒரு ஃபேக்ட் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அது ஆக்சுவலாக எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியாவில் தான் இருக்குது. நம்ம இந்தியாவில் வந்து ஹிமாச்சல் பிரதேஷ் சேல் அப்படின்ற ஒரு ஹில் ஸ்டேஷனில் வந்து இந்த கிரிக்கெட் கிரவுண்ட் வந்து கட்டியிருக்காங்க. ஸோ இது எப்போ கட்டினாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1893 வந்து கட்டியிருக்காங்க. 1893 மகாராஜா பூபேந்திர சிங் அப்படின்றவரோட சம்மர் வெக்கேஷன் பாயிண்டாகவும் இந்த பிளேஸ் இருந்திருக்கு. அவர் ஒரு ஜென்ரலாக கிரிக்கெட் லவ்வர். ஸோ அதனால இந்த சம்மர் வெக்கேஷன் டைம்லலாம் அவங்க வந்து கிரிக்கெட் விளையாண்டு ஸ்பெண்ட் பண்ணுவார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இதோட கடல் மட்டத்திலிருந்து இதோட ஹைட் பார்த்தீங்க அப்படின்னா 8018 ஃபீட் ஹைட்டில் வந்து இந்த கிரவுண்ட் இருக்குது, லொக்கேட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வந்து ஷிம்லாவிலேருந்து இது வந்து 44 கிலோமீட்டர்ஸ் டிஸ்டன்ஸில் வந்து இந்த சைல்ட் பிளே கிரவுண்ட் கிரிக்கெட் கிரவுண்ட் வந்து லொக்கேட் ஆகிருக்கு. அது மட்டும் இல்லாமல் ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்த ராயல் ஃபேமிலி வந்து இந்த கிரவுண்ட் வந்து மிலிட்ரி ஸ்கூலுக்கு வந்து டொனேட் பண்ணிட்டாங்க. ஸோ இப்போ வந்து இந்த கிரவுண்டு மிலிட்ரி ஸ்கூல் தான் வந்து மெயின்டைன் பண்ணிகிட்டே வராங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த கிரவுண்டில் வந்து ஒரு ஹிஸ்டாரிக்கான ட்ரீ இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஹிஸ்டாரிக்கான ட்ரீ வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஒரு ட்ரீ ஹவுஸ் மாதிரி கட்டி மிலிட்ரி ஸ்கூல் வந்து மெயின்டைன் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. மெயினாக பார்த்தீங்கன்னா இந்த கிரவுண்டில் வந்து ஸ்கூல் பசங்க வந்து அதிகமாக கிரிக்கெட் அண்ட் ஃபுட்பால்ஸ்க்கு யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் வெக்கேஷன் டைம்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு போலா கிரவுண்டாகவும் இதே கிரவுண்டில் ஒரு கார்னரில் வந்து பேஸ்கெட் பால் கிரவுண்ட் இருக்கிறதாகவும் வந்து ஸோ இந்த மாதிரி ஒரு பெரிய கிரவுண்ட் இந்தியாவில் இருக்குது அப்படின்றது நமக்கு வந்து ஒரு பெரிய பெருமை. ஸோ இந்த ஒரு விஷயத்தை நான் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணணும்னு நான் நினச்சேன். ஸோ இந்த ஃபேக்ட் எல்லாருக்குமே உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அண்ட் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் என்னென்ன வார்த்தைகள் பார்க்க போகிறோம் அப்படின்றத பற்றி நம்ம இன்றைக்கி பார்ப்போமா? ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற முதல் வார்த்தை சர். சர்னா தலை, பால் முடி, செஹரா முகம், ஆங்க் கண், கான் காது, மூக் வாய், தாந்த் பல், ஜீப் நாக்கு, ஹாத் கை, பேட் ஸ்டொமக், மச்லி ஃபிஷ், காய் கவ், दूध मिल्क, बकरी गोट, कुत्ता नाய், सांप பாம்பு, बंदर குரங்கு, मच्छर கொசு, दिन நாள், रात ராத்திரி, सुबह காலையில், दोपहर மதியம், शाम को ஈவினிங், கல் வந்து ரெண்டு மீனிங் இருக்குது. ஒன்று வந்து நாளை, இன்னொன்று வந்து நேற்று. ஸோ இந்த ரெண்டு மீனிங்க்குமே வந்து நம்ம கல் அப்படின்ற இதை வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ இது எங்களோட வாட்ஸ்அப் நம்பர். அண்ட் எங்களை இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னா _easy solutions அப்படின்ற பேஜில் நீங்கள் எங்களை ஃபாலோ பண்ணலாம். அண்ட் இப்போ தான் நீங்கள் எங்களோட வீடியோ வந்து ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா கன்ஃபார்மாக எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் எங்களோட அடுத்தடுத்த அப்டேட்ஸ் உங்களுக்கு கன்ஃபார்மாக வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா பெல் ஐக்கனை வந்து கிளிக் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ கைஸ்.